வெயில் பாரு 6 மணிக்கு பந்தக்காரனாட்ட அடிக்குது. தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா வீட்டில் கோதுமை ரவை இருந்தால் கொஞ்ச நேரத்தில் மறுமொரு தோசை சுட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அரிசி மாவோட கோதுமை ரவையில் நல்ல சத்து. பிள்ளை குட்டி எல்லாம் விரும்பி சாப்பிடுறது. பிள்ளை குட்டிகளும் செஞ்சு கொடுங்க. சரி வாங்க பார்க்கலாம். கண்ணே அந்த காய் சொல்லி எடுத்துட்டு கண்ணு. வெங்காயத்தை சுரண்டி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு சுரண்டிக்கணும். கேரட்டு ஒரு 1/2 கிழங்கு. இது அதே மாதிரி சிறுங்கன்னு சுரண்டிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, கண்ணு அடுப்பத்தையே அடுப்பத்தை போட்டு தக்காளி பழத்தாரி பாப்பா தண்ணி சொம்புங்க சுரண்டி வச்சாச்சு. மாவு பயஞ்சிக்கலாம். 2 கப்பு கோதுமை ரவை, 2 கப்பு கோதுமை ரவை, அரிசி மாவு 1 கப்பு, சுரண்டி வச்ச கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போதுமான உப்பு, சட்னிக்கு உப்பு போடுவோம். 1 ஸ்பூன் சீரகம் ஊற்று ஊற்று. 1 கப்பு தயிர், பிணைஞ்சிக்கலாம். தயிரை ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற்று. பாப்பா கடை கழுவிடு. சரியா ஒரு 4 தக்காளி பழம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊற்றி சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். கடலை எண்ணெய் 3 ஸ்பூனு. ஏட்டு சூடு 15 பல்லு பூண்டு, நல்லா பூண்டு பச்சை வாசம் போகிறதுக்கு வணங்கட்டு. பூண்டு நல்லா பொரிஞ்சிக்கிடுச்சு. வரமிளகாய் 5, மிளகாய் கலர் மாறுது. இதுக்கு மேலே தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 4 மாவுக்கும் போட்டிருக்குது. போதுமான உப்பு, தக்காளி பழம் நல்லா வணங்குவாங்க.
நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வணக்கிக்கணும். நல்லா எண்ணெயிலேயே வணங்க வேணும். மேலே எடுத்துக்கலாம். கொட்டி ஆற்றிக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். சுடுது. முச்சில் போட்டிங்கன்னா ஆற வச்சு போட்டுக்குங்க. பாப்பா அந்த வளர்த்தட்டி கழுவிட்டு நல்லா நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்குது பாரு. நல்லா கும்பு கும்புன்னு மணக்குது. கை கழுவிட்டு இருந்தார். கடலைன்னா கொஞ்சம் மாலை எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிடுச்சு. காப்பூன் கடுகு, அதே மாதிரி உளுந்தம் பருப்பு ஒரு காப்பூனும், 1 கப்பு கருப்பூரந்தழை, 1 கொத்து கருப்பூரந்தழை நல்லா பொரியிட்டு இந்த மாதிரி இறக்கலாம். மாவு கரைச்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காயிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சா கொத்தமல்லி கீரை 1/2 கப்பு, தலையை போட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். கோதுமை ரவை தான் நல்லா உருக்கிடுச்சு. பாப்பா கல் கிணறு தடவை. இந்த கண்ணே எண்ணெய் தடவை. சரியா நேரம் எடுத்து இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம்.
ஆஹா ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸா உள்ள டேபிள் கிட்ட பாருங்க. கோதுமை ரவை தோசை ரெடி. பூண்டு தக்காளி சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பசங்கள்லாம் இன்றைக்கி முதல் நாள் பள்ளிக்கூடம் போகிறாங்க. குட்டி பாப்பாவுக்கு கூட சாப்பிட்டு போட்டு பள்ளிக்கூடம் போகுது. இந்த தம்பி கூட சாப்பிடுங்க சாமி. சரியாயா? கோதுமை ரவை தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதுல்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குதா? தோசைக்கும் சட்னிக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? சரிடி தங்கம். வவுறு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் போங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தோசை பாரு அப்படியே பஞ்சாட்டு இருக்குது பாரு. அப்படியே போகிற மாதிரியே இருக்குது பாரு. தக்காளி சட்னி ஊற்றிக்கலாம். தப்பா தாக்களே சல்லு ஊறுதப்பா. தோசைக்கும் சட்னிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. 2 தோசைங்களையும் 4 தோசைங்களாம். காத்தால் தோசை சொல்கிறீங்க, பொழுதால் தோசை சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு பண்ணி சாப்பிடுங்க. இது சூப்பராக இருக்கா. அரிசி தோசையை விட இது சூப்பராக இருக்கும். உடம்புக்கு அதை விட இது நல்ல வலுவு. அரிசி தோசையை விட இந்த தோசை உடம்புக்கு நல்ல வலுவு. தம்பியா இந்தங்க சாப்பிட்டு வாங்கி சாமியே. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது.